ஹலோ. கரஸ்பாண்டட் வேறு வந்திருக்கிறாரு. அவர் ஸ்கூலுக்கு வந்தாலே ஏதாச்சும் விஷயம் இல்லாமல் வரமாட்டார். என்ன எதுக்காக வந்திருக்கிறாருன்னு தெரியலையே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் என்னடா திடீர்னு சார் வர சொல்லியிருக்காரு, என்ன விஷயம் தானே யோசிக்கிறீங்க? ஆமாம் சார். இல்லை, நல்ல விஷயம் தான் சார். நம்ம ரொம்ப நாளாக வந்துட்டு எதிர்பார்த்துருந்தோம்ல, நம்ம ஸ்கூல் செகண்டரி ஹையர் செகண்டரியாக மாறணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஆமாம் சார். அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கறதுக்கோசம். ஓ ஜாலி, சூப்பர் சார். எப்போ சார் கொடுக்குறாங்க? என்ன சார்? எப்போ சார் அப்ரூவல் கொடுக்குறாங்க? ஒரு 3 நாள் ஹையர் அத்தாரிட்டி நம்ம ஸ்கூலுக்கு வருவாங்க. வந்துட்டு நம்ம ஸ்கூலில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு நமக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க சார். சரி சார், சரி சார். நம்ம ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்போதான் அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஆமாம் சார். ஸோ அவர் வரும்போது வந்துட்டு சிம்பிளாக இல்லாமல் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடத்தினா நல்லா இருக்கும் சார். பண்ணிடலாம் சார். நம்ம 10th பாய்ஸ் நல்லா பண்ணுவாங்க சார் எல்லா ப்ரோக்ராமுமே. அவங்கள வச்சு பண்ணிடலாம் சார், அசத்திடலாம் சார். சரி சார், உங்களை தான் நம்புறேன். நீங்களே எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து நீங்களே நடத்துங்க சார். எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. சரி ஓகேங்களா? சார். அவர் வந்த உடனே அது பார்த்து உடனே அப்ரூவல் கொடுத்துடணும் சார் நம்மளுக்கு. அது மட்டும் நடக்காது சார். சார் ஏன் சார்? இல்லை சார், அவங்க நம்ம பசங்களுடைய ப்ரோக்ராமை பார்த்து அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துருவார் சார். அதுக்கப்புறம் நம்ம தான் அவரை தண்ணி தெளித்து எழுப்பி அவரை பார்க்க வச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நம்ம சைன் வாங்கினோம் சார். எப்பவுமே ஜோக்கு தான் சார். நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரி சார். அடடா, இப்போதான் நம்ம பசங்களை பற்றி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள பசங்களே வரானுங்களே. வாங்கப்பா வாங்கப்பா. சார் டீ குடிச்சிங்களா சார்? இல்லைன்னா என்னையா நிற்பான் சார் 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 மேலே போட்டா இல்லை மேலே போட்டா சார்? என் மேலே போடாதப்பா, மேலே போட்டால் என் மேலே தான் விழும். அப்படி ஓரமாக போட்டிருப்பா. ஓகே சார், உட்காருங்க சார். இல்லை இல்லை பரவாயில்லப்பா. ஓகே சார். அப்புறம் தம்பிங்களா? சொல்லுங்க சார். ஏதோ உங்க கண்ணில் ஒரு பதட்டம் தெரியுது சார். ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஹையர் செகண்டரியாக அப்ரூவல் கிடைக்க போகுது. சூப்பர் சார். சூப்பரா இருக்கு சார். சூப்பர் சார், ஜாலி சார். அப்புறம் ஹரிஷ், சொல்லுங்க சார். ஏற்கனவே 7 வருஷம் இதே ஸ்கூலில் படிச்சிட்டீங்க. ஆமாம் சார். 10ஆம் கிளாஸ்லேயே 7 வருஷம் இருக்கிறீங்க. ஒவ்வொரு பரீட்சையிலையும் படுத்து தூங்கிடுறீங்க. உங்களை எழுப்புறதே எங்களுக்கு ஒரு வேலையாக போச்சு. ஆமாம் சார். பரவாயில்ல பரவாயில்ல, இன்னும் 2 வருஷம் நீங்கள் இங்கே படிக்கலாம். கண்டிப்பாக சார். ஓகே, உங்களை எதனா கேட்டால் இந்த ஸ்கூலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிடுறீங்க. ஆமாம் சார், ஸ்கூல்லையும் விட்டு பெரிய மனசு இல்லை, உங்களையும் விட்டு பெரிய மனசு இல்லை சார். பாருங்க, கேட்டால் இப்படி சொல்லிடுறது. சரி, அப்புறம் அந்த அப்ரூவல் கொடுக்கறதுக்காக ஒரு அதிகாரி வரப்போறாரு. அவர் வந்து கிரவுண்டை பார்ப்பாரு, ஸ்கூல் பில்டிங் எல்லாம் பார்ப்பாரு. அவர் வர்றவரை நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணி அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்பா. என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா சத்தியம் பண்ணிடலாம் சார். சார். அப்புறம் வழக்கம் போல பால், நீ தான் அந்த சொற்பொழிவாற்றணும். ஆமா சார், சொல்லுங்க சார். நீ நல்லா அவனுடைய பேச்சு திறமையினால சொற்பொழிவாற்றி அவரை வரவேற்கணும். நீ தான்ப்பா. சொற்பொழிவுல செப்பிடலாம் சார். சரியா? சரிப்பா. அப்புறம் தம்பி, உன்னுடைய மிமிக்ரி, உன்னுடைய குரல் வளத்தினால நீ 10 குரல் பேசுற சார். நீங்க இப்போ பேசியிருந்தீங்கல்ல, அப்போ 2 குரல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன் நான். சரி, உங்களுக்காக சார். எதை இப்ப சொல்லிடாத. அன்னைக்கு ப்ரோக்ராம் நடக்கிற அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே. அப்புறம் சொல்லுங்க சார். ஹரிஷ், உங்களுடைய தனித்திறமை என்னது? பாடுறது சார். உங்களுடைய குரல் வளத்தினால அவரே மயங்கிடணும். கண்டிப்பாக சார், மைக்கலாம். சரிங்களா? அப்படி நீங்க பாடுறீங்க. ஓகேவா? அப்புறம் தம்பி, நீங்க வழக்கம் போல என்ன பண்றீங்க? சார் நம்ம எப்பவுமே டான்ஸ் தான். ஓகே தம்பி, உங்களுடைய நடனத்தை மொத்தமா நீங்க கத்துக்கிட்ட எல்லா வித்தையும் அங்க இறக்குறீங்க. எல்லாத்தையும் இறக்கி. சரியா? வரவரை நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்றோம். அன்னைக்கு நம்ம வந்து அந்த அப்ரூவலை வாங்கிடுறோம். ஓகேவா? சரிப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். என்னடா என்னடா டேய், என்ன சார் வந்த உடனே பார்த்தியா? யாரை கூப்பிட்டாரு? என்னையதான். ஏன்னா நம்ம தான் ஸ்பீச்சுனாலே நம்ம தான். ஏன் உன்னை பார்த்து கூப்பிட்டுருக்கலாம்ல? சொற்பொழிவு பேசுங்க விஜய் சார்னு கூப்பிட்டுருக்கலாம்ல? டேய் டேய், ஆ ஏதோ உன்னை சொல்லிட்டாருன்ட்டு ரொம்பலாம் சீன் போடாத. ஐயோ, நீ கிளாஸ்ல வாயே மூட மாட்ட, தெரியும்ல. அதனால சாருக்கு வந்து எதுவும் தெரியாம உன் பேரை சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன் நீ கொடுக்குற ஸ்பீச்சை நான் கொடுக்க முடியாதா? நீ கொடுத்துருவ. இத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி நீ ஸ்பீச்சை கொடுத்துருவ. கொடுத்துருவியா? கொடுக்க போறதே நான் தான்டா. டேய் 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 டேய், ரொம்ப ஆடாத, உனக்கு தான் ஆட தெரியும்ட்டு. சரியா? என்னால ஆட முடியாது நினைக்கிறியா? வேற நான்லாம் ஆட ஆரம்பிச்சுனுவே
ஆமா பயங்கரம் ஆடுவேன்டா. டேய் இருப்பா, என்னப்பா நீ வேற டான்ஸை பத்தி பேசிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் உனக்கு மிமிக்ரி பண்ண தெரியுமாப்பா? தும்மனாலே மிமிக்ரின்னு சொல்ற. மிமிக்ரிலாம் நான் தான்ப்பா நல்லா பண்ணுவேன். நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்றேன்னு பாரு. ஏய் என்னப்பா நீங்க மிமிக்ரியா? நீ பண்ற மிமிக்ரி நீ என்ன பாடு செம்மையா பாடுவ? எனக்கு பாட தெரியாதா என்ன? டேய், நான்லாம் பாடுனேன்னு வையா, உனக்கு ஸ்கேல்னா என்னன்னு தெரியுமாடா? ஸ்கேலு லப்பரு எல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் பார்க்காத ஸ்கேலு லப்பரா? நான் பாடுறேன், இந்த இதுல நான் பாடுறேன், பாக்குறியா? ரப்பரா? நான் பாடுறேன், நீ பாக்குற. என்ன சார் எல்லா ப்ரோக்ராம் பார்க்க ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார். எல்லா பசங்களும் ரெடியா இருக்கிறாங்க சார். பசங்க எதுவும் சொதப்பிட மாட்டாங்களே? இல்ல சார், அதெல்லாம் ஒன்றும் சொதப்ப மாட்டாங்க சார். சரி சார், நான் போயிட்டு சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்துடுறேன். பசங்களை வந்துட்டு நிக்க வச்சிருங்க சார். ஓகே ஓகே சார், ஓகே சார். சரி ஓகே சார், போயிட்டு வரேன். டேய் என்னடா பண்ண சார்? அங்க பாருங்க சார் அவனை. டேய் டேய் டேய், எந்திரி. நீ ஏன்ப்பா உட்கார்ந்திருக்க? எந்திரி எந்திரி. இல்ல சார், உட்காரும் போது கீழே விழுந்துட்டாங்கன்னா அதான் சார் கரெக்டாக பார்த்தேன் சார். இல்ல இல்ல, ஒண்ணு நீ வேற என்னடா நீ? ஒண்ணு நீ check வாடா. பண்ணு. Good morning sir. உட்காருங்க சார். clap பண்ணுங்கப்பா, எல்லாரும் கரங்களை தட்டுங்க. நீங்களே பண்ணிடுறீங்களா? சார் நீங்க வந்து லீட் பண்றீங்க சார். சரி ஓகே சார். இந்தாங்க சார் சார். பேர் இல்ல? இல்ல சார், நீங்க வந்து பேர்லாம் கூப்பிட வேணாம் சார். நீங்க என்ன ப்ரோக்ராம் மட்டும் சொல்லுங்க, நம்ம பசங்க டான் வந்துருவானுங்க சார். சரி ஓகே சார். நீங்க ஒண்ணும் இல்ல, எல்லாம் ரெடியா இருக்காங்க சார். இப்போது நம்ம பள்ளிக்கு வருகை தந்திருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்மளோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதலாவது வரப்போகிறது சொற்பொழிவு ஆற்ற போக வருகிறாங்க. தம்பி பாலு, நீதான் சரியா நல்லா தவிர. டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பேசிடுறேன் சார். நீ என்னடா அவியாத இட்லியை வாயில போட்ட மாதிரி நின்னுட்டு இருக்கிற? என்ன பண்ணிட்டு இருக்கிற? சார் பேசிடுறேன் சார். வேணாம், நீ பேச வேணாம் பேசிடுறேன் சார். சார். தம்பி நீ பேச வேண்டாம், அவன் பேசட்டும், நீ வா. பேசிட்டா? பேசிடுறேன். சரி பேசு, நல்லா பேசு பேசு. அவநீதிக்கும் அவமரியாதைக்கும் குறிய அதிக அதிக நீதிப்பா. அதிக மரியாதை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சார், சாரி சார். இந்த வாட்டி பேசு பேசு பேசு. மதிப்புக்குரிய அரிசி வியாபாரி அவர்களும் அரிசி வியாபாரியா? அரசு அதிகாரிப்பா, அரசு அதிகாரி. சார் சார் ஒன்ஸ் அகைன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஒழுங்கா பேசுப்பா, ஒழுங்கா பேசு. கரண்ட் ஸ்பான்ஸ் பவுடர் அவர்கள். அவர் என்ன பவுடர் யூஸ் பண்ணா உனக்கு என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? ஒழுங்கா பேசுடா, ஒழுங்கா பேசு சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். ஒழுங்கா பேசு, ஒழுங்கா அங்க பார்த்து பேசு, ஒழுங்கா பேசு. நம்ம பள்ளியில் நடந்து வரும் ஐயா, ஒழுங்கா பேசுடா. எல்லாத்தையும் வெறுப்போடு செய்து கொண்டு வருகிற நம்மளுடைய ஆசிரியர். வெறுப்போடு இல்லடா, சிறப்போடு, சிறப்போடு. ஒழுங்கா பேசு சார். ஒரு வாட்டி ஒரு சான்ஸ் கொடுங்க. இது உனக்கு லாஸ்ட் சான்ஸ், ஒழுங்கா பேசு. அவர் வேற கோவப்படுறாரு, பேசுடா. இங்க அரசியல் பண்ற நம்ம ஒன்னும் அரசியல்லாம் பண்ணல, நீ வந்துரு. இல்ல வேண்டாம், போ போ, போதும் போதும் சார். அடுத்த கூப்பிடுங்க சார். சொதப்பிட்டு இருக்கிறாங்க. இல்ல சார், இல்ல சார், மாத்தி வந்துட்டான் சார், மாத்தி வந்துட்டான். நான் பாத்துக்கிறேன். இப்ப அடுத்ததாக 10 குரல் எடுத்து மிமிக்ரி பண்ண வர போறாங்க. ரூபன் அவன் தான் சொதப்பிட்டான். இப்போ அங்க நட அவன் தட்டிட்டு இருக்கான். நீ என்னவா பண்ற? மிமிக்ரி சார். நீ ஒண்ணும் பண்ணிக்க மாட்டே, நீ போ சார் நான் நேத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். செமையா பண்ணலாம். வேணாம்டா, உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்க போகுது. வேணாம். பண்ணிடலாம் சார். ஐயோ விடமாட்டான், ஏற்கனவே ஒரு முறைக்கிறாரு. சான்ஸ் எங்க வந்து கேக்குற? பேசு. இப்போ நம்மள வந்து நம்ம கிட்ட யாரு கேட்டாலும் ஒரு பெரிய விலங்கு எதுன்னு கேட்டானா எல்லாருமே சொல்லுவாங்க யானை தான் சொல்லிட்டு. மனுஷனோட பலம் நம்பிக்கை இல்லை, யானையோட பலம் தும்பிக்கை இல்லை. யானை வந்து அப்படியே தும்பிக்கை எடுத்துட்டு இப்படி. அது பூனைப்பா, பூனை, யானை இல்ல, சாரி பூனை சார், காட்டு sound. பூனை அந்த தாட்ல. ஒழுங்கா சாரி ஒழுங்கா சார். இப்போ பாருங்க, அடுத்தது பாருங்க.
காடு எவ்வளோ பெருசா இருந்தாலுமே காட்டுக்கு ராஜா சிங்கம் தான். சிங்கம். அது ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆமா. ஓகேவா? அது வந்து அழகா பொறுமையா நடந்து வந்து 2 கால கல்லு மேல வச்சு நின்னு ம். தலையை இப்படி பண்ணி அது நாய் நாய் குரல்றா அது. ஒழுங்கா பண்ணுப்பா. நம்ம நாட்டோட தேசிய பறவை மயில். தேசிய பறவை இம்ப்ரெஸ் பண்ணிடுவான். அது வந்து கத்துறத வந்து எல்லாரும் கேட்டிருப்பீங்க. ம். அவ்வளோ இனிமையா இருக்கும், ம். செமையா இருக்கும். அது அழகா தோகை இப்படி விரிச்சு சூப்பர். அழகா இப்படி பண்ணிட்டு அப்படிதான். கோழிடா அது. போடா அந்த பக்கம். சார் என்ன சார் எல்லாம் வேற வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல சார், இன்னும் 2 பேர் இருக்காங்க, நல்லா பண்ணுவாங்க சார். அடுத்ததா பாட்டு பாட வர போறாங்க. நீங்க தானே ஹரிஷ்? எல்லாம் கரெக்டா இருக்கு, நீ ஒன்னும் செக் பண்ண வேண்டாம். போ, அவன் பாடட்டும். நீ பாடுறியா? நீ பாட வேணாண்டா, அவன் பாடட்டும். நீ போ. வேணாண்டா. பாடுறேன் சார், நல்லா பாடிப்பேன் சார். ஐயோ, அவர் வேற முறைக்கிறாரு. ஆத்துமாவே ஸ்கேல பிடிச்சு பாரு, ஸ்கேல் பிடிச்சு பாரு. ஆத்துமாவே முழு உள்ளாமே. டேய் போதும், நீ ஆத்மாவே சொல்லும்போது என் ஆத்மா எங்கேயோ போகுதுடா. போதண்டா வந்துரு, போதும். ஐயோ, இப்போ கடைசியாக நடனம் ஆட வர போகிறார்கள். டான்ஸ் ஜெய். ஆடிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, என்னப்பா? கடைசியாக நடனம் ஆட வர போகிறார்கள். சார் என்ன இது சாரி குட்டி சார், வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா? சாரி சார், சாரி. உங்க ஸ்கூலுக்கு அப்ரூவலே கிடைக்காது. ஐயோ, இது ஹையர் செகண்டரி ஸ்கூலே இல்ல. நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தரவே மாட்டேன். நான் ரிட்டையர் ஆனாலும் எழுதி வச்சுட்டு தான் போவேன். இந்த ஸ்கூலுக்கு தரவே மாட்டேன். சார் 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 ப்ளீஸ் சார். சார் என்ன சார் பசங்க இப்படி சொதப்பி வச்சிருக்காங்க சார். இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டு எல்லாம் வீணா போச்சு சார். சாரி சார், மன்னிச்சிடுங்க சார். என்ன சார் போங்க சார். என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? உங்களை நம்பி நான் கரஸ்பாண்டன்ட் சாருக்கு வாக்கு கொடுத்துருந்தேன்ப்பா. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணி அந்த சீஃப் அதிகாரியை நம்ம வந்து இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியாச்சும் இன்னைக்கு அப்ரூவல் வாங்கிடலான்னு நம்பிக்கை இருந்தேன்ப்பா நான். என்னப்பா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட், ஒவ்வொரு டேலண்ட், ஒவ்வொரு தாளந்து நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாருப்பா. நீங்கள் என்னப்பா இதில் என்னப்பா என்னுடைய தாளந்து தான் சிறந்தது, இல்லை உன்னுடைய தாளந்தை நான் பண்ணுறேன், என்னுடைய தாளந்தை நீ பண்ணுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி எதுக்குப்பா போடணும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரீரத்தில் கூட கண் இருக்க வேண்டிய இடத்துல காது இருந்தாலோ, இல்லை காது இருக்க வேண்டிய இடத்துல கண் இருந்தாலோ அது எப்படிப்பா இருக்கும்? இல்லை சரீரம் முழுவதுமாவே கண்ணாக இருந்துச்சுன்னா இருக்குமா? என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க? நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த கணத்தை, நம்மளுடைய ஸ்கூலுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கணத்தை நீங்கள் இப்படி ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு இப்படி பண்ணிட்டீங்களேப்பா. சாரி சார், மன்னிச்சிருங்க. நாங்கள் பண்ணிடலான்னு தான் பார்த்தோம், ஆனால் எங்களால் மாற்றி எங்களால் பண்ண முடியல. மன்னிச்சிருங்க சார். கடைசி வாய்ப்பு அவர் எதனா கொடுத்தா உண்டுப்பா.